அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம். இங்கே பேச்சுவார்த்தையெல்லாம் ஒரு பக்கம் கேன்சல் ஆகிடுச்சு. அது முன்கூட்டியே நம்ம அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அதை விட மிக முக்கியமான ஒரு தகவல், ஜஸ்ட் மிஸ்ஸு, ட்ரம்ப் வந்து உயிர் தப்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. பத்திரிகையாளர்களுக்குன்னு ஒரு டின்னர் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க, ஒரு நைட் டின்னர் ஒன்று. அங்கே திடீர்னு துப்பாக்கி சூடு, அப்படியே அலேக்கா ட்ரம்ப் அவர்களை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் என்ன, அமெரிக்கா தரப்பில் கொடுக்கப்பட்ட விளக்கங்கள் என்ன, மறுபடியும் அமெரிக்கா அதிபரை தாக்க முற்பட்டாரா அப்படின்னு, இனி என்ன இது எதை நோக்கி செல்லும், இஸ்ரேல் என்ன சொல்ல வருவாங்க அப்படின்றது எல்லாத்தையும் ஒரு கம்ப்ளீட் ஒரு தொகுப்பாக பார்த்துடலாம். இதற்கும் ஈரான் யுத்தத்திற்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கிறதான்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்த்துடலாம். வாங்க நண்பர்களே, ட்ரம்ப் அவர்களுடைய திக் நிமிடங்களை நம்ம பார்த்துடலாம். ஏன்னா கடைசி நேரத்தில் அப்படிதான் இருந்தாங்க. இடையில ஒரு சிலர் வந்து கண்ணீர் மல்க வெளியேறினாங்க, ஐயோ நான் உயிர் தப்பிச்சிட்டேனே அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுவும் அப்புறம் ஒரு கட்டத்தில் இது நிஜமா நாடகமான்ற மாதிரிலாம் சொன்னாங்க. நிஜம்தான் அப்படின்றதையும் கூடுதலாக சொல்லிட்டு பதிவுக்குள்ளே போகலாமா? ஸோ மே 4ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு நான் நிறைய வீடியோ பதிவுகளை காட்டணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே ஒரு மர்மமான இடத்துலேருந்து தெரியறதை விட அந்த மர்மமான வீடியோ பதிவுகள் உங்ககிட்ட காட்டுறது தான் மிக சிறந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதனால் இந்த வீடியோ பதிவுகள் நான் பேசும்போது உங்களுக்கு சைடில் வந்து பாருங்கள், இது வந்து வாஷிங்டனில் செய்தியாளர்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு டின்னர் ஒன்று, வெள்ளை மாளிகையில். அந்த இரவு விருந்தில் ட்ரம்ப் அவர்கள், துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர்கள், ட்ரம்ப்போட மனைவி மெலினா ட்ரம்ப் அவர்கள், அப்புறம் இன்னும் ஒரு முக்கிய நபர்கள்லாம் அப்படியே கேஷுவலாக உட்காந்து டின்னர் சாப்பிட்றாங்க. ஆக்சுவலாக துப்பாக்கி சத்தம் வந்து அப்போ ஆரம்பத்தில் என்ன நினச்சாங்கன்னா, எங்கேயோ உள்ள ரூமில் இருந்தால் சுருட்டாங்க போல் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பதற்றம் இருந்தது. அதுக்கப்புறம் கீழே இருந்து தான், கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து ஒரு 5லேருந்து ஒரு 6 ஷாட்டு டப் டப் டப்புன்னு சத்தம் கேட்குது. உடனே எங்கள் செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்து டெக்குன்னு ரெடி ஆகிட்டாங்க, சுற்றி ரவுண்ட் பண்ணிட்டாங்க. அந்த பதிவுலாம் பார்க்கும்போது தெரியுது, அலர்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தூக்கி கொஞ்சம் போன உடனே ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் நிலை தடுமாறுறாரு, கீழே விழுறாரு. அதுக்கப்புறம் தூக்கிட்டு போகிறாங்க. அப்படி நிலை தடுமாறி கீழே விழுந்தது தான் ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில், ஆஹா மயிரிழையில் உயிர் தப்பினார், இல்லை போட்டாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் இல்லை, அவர் அந்த பதற்ற ஒரு சூழ்நிலை இல்லையா. ஏற்கனவே ட்ரம்ப் அவர்களுக்கு இந்த ஒரு பக்கம் ஷூட் பண்ணி இந்த காது லைட்டாக உரைச்சிட்டு போயிடுச்சு. அதுவே வந்து ஜஸ்ட் மிஸ்ஸு. அந்த ஜஸ்ட் மிஸ்ஸில் அந்த பதற்றம் இருக்குமா இல்லையா, எப்போவுமே உயிர் பிழைத்து வந்ததில்ல, அதனால் அந்த எண்ணம் டக்குன்னு அவருக்கு வந்திருக்கும் ஏதாவது ஒரு வகையில். இருந்தாலுமே வாஷிங்டன் வெள்ளை மாளிகையோட சந்திப்பு ஒரு மிகப்பெரிய, அது என்ன சொல்லுவாங்க, ஒரு பாதுகாப்பு வளையம். 3 அடுக்கு 4 அடுக்கு 5 அடுக்கு 10 அடுக்கு, அது மாதிரி பல அடுக்குகள் வந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இந்த மாதிரி துப்பாக்கி சத்தம் கேட்பதே மிகப்பெரிய ஆச்சரியத்துக்குள்ள விஷயம்தான். பட் அங்கே மிகப்பெரிய சம்பவம். ஏன் இது ஆச்சரியத்துக்குள்ள விஷயமா சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே அங்கே டொனால்ட் ரீகன் அப்படின்றவர் வந்து 1978 சம்திங் நினைக்கிறேன், அப்போ சுட்டு கொல்லப்பட்ட அந்த ஹோட்டல் அதுதான், இதே மாதிரியான சந்திப்பு தான். அதனால் மக்களுக்கு பல எண்ணங்கள் அந்த இடத்துல வந்து விட்டது, இதே மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு. இடையில அந்த ஹெலிகா கிரிக்குன்னு நினைக்கிறேன், அவங்க தான் ஏற்கனவே அவங்க கணவரை வந்து சுட்டாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, கண்ணீர் மல்க வெளியேறாங்க, ஐயோ என்னை தான் போட்டு தள்ள பிளான் பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்து தண்டாங்க. அப்புறம் நிறைய செய்தியாளர்கள்லாம் வந்து அந்த சேருக்கு அடியில் ஒரு மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் முன்னாடி இருந்த அந்த டேபிள் தூக்கி போட்டாங்க, ஒருவேளை அங்கே ஏதாவது இருக்குமா இல்லை பாம்பு ஏதாவது இருக்குமான்றாங்கல்ல பார்த்தாங்க. அப்புறம் ட்ரம்ப் தரப்புலேருந்து ஒரு மெசேஜ் வந்தது, நான் இங்கேருந்து ரொம்ப சேஃபாக தான் வெளியேறியிருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் அங்கே போயிட்டு ஒரு 1/2 hour கழித்து உங்களுக்கு என்ன நியூஸ்ன்னு சொல்ல விரும்புகிறேன், ஃபர்ஸ்ட் லேடி அவர்களும் நானும் நல்லபடியாக தான் இருக்கேன், யார் எந்த கேபினெட் மினிஸ்டரும் எல்லாருமே நல்ல கண்டிஷன் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீம் வந்து மேலே ஏறுது, அதாவது இந்த சூப்பர் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க செக்யூரிட்டி சர்வீஸ், ஒரு டீம் மேலே ஏறுது. அப்புறம் திடீர்னு இல்லை மேலெலாம் இல்லைப்பா கீழே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் ஒரு டீம் கீழே போச்சு. அப்புறம் ஒரு மர்மமான நபரை வந்து தூக்குறாங்க. அவனோட பேர் வந்து 31 வயசு. அவன் பேர் வந்து கோல் தாமஸ் ஹெலன் அவன் பேர். கோல் தாமஸ் ஆலன், கலிஃபோர்னியாவை சேர்ந்தவன். அவனை கைது பண்ணுறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகளுமே பார்க்க முடிகிறது. அப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னென்னா,
அவங்க சுட்டம் வந்து கிறிஸ்டியன் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, உடனே இந்த ப்ரோ அமெரிக்கன்ஸ் ப்ரோ இஸ்ரேலுடைய நபர்கள்லாம் இந்த சம்பவம் நடத்த அடுத்த 5 நிமிஷத்தில் அவங்க என்ன எதிர்பார்த்து வன்மத்தை கக்கியிருந்தாங்கன்னா, இது முழுக்க முழுக்க ஈரானுடைய வேலை, ஈரான் வந்து இப்படி ஒரு சதி திட்டத்தை வந்து பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸை ஃப்ளாஷ் நியூஸாகவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய எங்கள் சேனல் I24 இஸ்ரேலுமே நான் பார்க்க முடிஞ்சது. ஈரான் தனது வேலையை காட்டிவிட்டது, மயிரிழையில் உயிர் தப்பினார் ட்ரம்ப், ஆஹா ஓஹோ ஐயோ, இனி விட்டு வைக்கலாமா, இனியும் அமெரிக்கா அமைதியாக இருக்கலாமா, கொந்தளிக்க வேண்டாமா, அம்மாலாம் பயங்கரமாக வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் அடிப்படையில் பார்க்கலாம். ஆனால் இதுலையுமே இதுக்கப்புறம் என்ன ஒரு ஆஸ்பெக்டில் வந்து ஆப்ரேஷன் இல்லை வந்து இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் அப்படின்னா, இவருக்கு பின்னாடி ஈரான் ஏதாவது உதவி செஞ்சுருப்பாங்களான்ற கோணத்தில் தான் ஆங்கிள் போவாங்க. ஏன் இதை நான் தெளிவாக அழுத்தம் திருத்தமாக அடுத்து என்ன டைலாக் வரும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே ட்ரம்ப் பிரச்சாரத்தை வந்து இந்த காது ஓரமாக சுட்டு இருந்த பக்கம் போச்சு இல்லையா, அதுவே பின்புலமாக IRGC இருந்தாங்க, அவனுக்கு ஃபண்டிங் கொடுத்து அவனை இயக்கினாங்கன்றது ஒரு குற்றச்சாட்டு. இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு அவர்கள் ட்ரம்ப் அவர்களை மீட் பண்ணிட்டு செய்தியாளர்களை சந்திக்கும் போது, இது முழுக்க முழுக்க ஈரானுடைய சதி, ஈரான் ட்ரம்ப் உயிரோடு இருக்க விரும்பவில்லை, உடனடியாக தாக்கல் நடத்த முற்படுகிறது, அதற்கு நாமல் விட்டு வைக்க வேண்டுமா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வெளிப்படையாக கூறியது மொசாத். இப்போ சும்மா விடுவாங்களா பாஸ்? ஏற்கனவே அங்கே ஆப்ரேஷன் பாதியில் தொங்கிட்டு இருக்கு ஈரானில். அதனால இந்த ஆப்ரேஷன் நோக்கி ஒருவேளை தேடுதல் வேட்டை நடக்கப்படுகிறதா? அதே சமயத்தில் நம்ம இன்னொரு ஆங்கிளையும் விவாதிக்க வேண்டிய இருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஆரம்பத்திலே இது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி சம்பவம்லாம் வந்த உடனே இது வந்து ஒரு ஃபேக் நெரேட்டிவ், இது வந்து ஈரானுக்கு எதிராக ஏதோ ஒரு சதி திட்டத்துக்காக ஃபேக் நெரேட்டிவ் பண்ணி ஒரு நியாயப்படுத்துறதுக்கான அடுத்த கட்ட தாக்குதல் செல்றாங்களான்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. பட் எந்த ஒரு கற்பனைக்கும் செல்லாமல் இப்பொழுது நம்ம என்ன ஆஸ்பெக்டில் மூவ் பண்ணலாம்னா, இந்த மாதிரியான சம்பவங்கள் நான் விரும்பவில்லை, இனி நடக்காது, இதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் வேரோடு அழிக்கப்படுவார்கள், இது அமெரிக்காவில் நடந்த ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு சம்பவம் அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து முழுமையான விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த அடுத்த நொடியே, ஒரு நிமிஷம் கூட ஆகல, ஷெபாக் ஷெரீப் அவர்கள் வந்து தனது கண்டனத்தை தெரிவித்திருந்தார். நல்ல வேலை உயிரோடு இருக்காங்க, நான் இது கடும் கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறேன்றாங்க. மற்ற நாடுகள் கூட இன்னும் சுதாரிக்கல, இன்னும் கண்டனங்கள் தெரிவிக்கல, ஆனால் அவர் ஓடி வந்து கண்டனங்கள் தெரிவித்திருக்கிறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய ஒரு முழுமையான தகவல். நீங்கள் கிட்டத்தட்ட விஷுவலாக அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து மிக முக்கியமான தகவல் என்னன்னா பேச்சுவார்த்தை. நான் பேச்சுவார்த்தைக்கு ஒரு சில கிளாரிட்டி கொடுத்தோன்னு நினைச்சேன். நான் என்ன தொடர்ந்து நான் ஊடகங்களில் நான் வரதுக்கு முன்பே செய்தி எல்லாம் பார்த்தேன். நான் பெரும்பாலான ஊடகங்கள் என்ன பார்த்தேன்னா, ஏதோ ஈரான் அந்த இடத்துல காத்துட்டு இருந்த மாதிரியும், அமெரிக்கா தான் இந்த பேச்சுவார்த்தையை வந்து கேன்சல் பண்ண மாதிரியும் அவங்க வந்து வராமே போயிட்டாங்க, அதனால ஈரான் காத்திருந்து போனதாக நான் பெரும்பாலான ஊடகங்களில் வந்து பார்த்தேன். இது வந்து தவறான ஒரு செய்தி. ஏன்னா ஈரான் அங்கிருந்து கிளம்பும் போதே நாங்கள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த போகவில்லை, நாங்கள் பைலேட்டரல் அடிப்படையில் 3 நாடுகள் விசிட்டுக்கு போகிறோம். ஒன்று பாகிஸ்தான், இன்னொன்று துருக்கி அதிபர் எரடகன் இருக்கிறார்ல, துருக்கிக்கு போகிறேன், அதுக்கப்புறம் வந்து மாஸ்கோவுக்கு போகிறோம். இதில் மற்றபடி நேருக்கு நேர் சந்திப்போ யாருமே இல்லைன்றது கிளம்புறதுக்கு முன்னாடியும் ட்வீட் போட்டிருந்தாங்க, கிளம்புனதுக்கு அப்புறமும் ட்வீட் போட்டிருந்தாங்க. அதில் யார் எங்கே குழப்பினது அப்படின்னா பாகிஸ்தான் தான் குழப்பினாங்க. இஸ்லாமாபாத் முழுவதும் 144 தடை விதிச்சு உடனே வெள்ளை மாளிகை ஓடி வந்து இல்லை நாங்கள் வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு நேரடியாக நாங்கள் கலந்துக்க போகிறோம், உடனே கிளம்ப போகிறோம்னு சொல்லிட்டு ஃப்ளைட் வந்து கிளம்பிடுச்சு. ஜெரால்டு குஷ்னர் அவர்களும் வந்து விக்ஸாப் அவர்களும் கிளம்பிட்டாங்க, ஆல்மோஸ்ட் தரையிறங்க போகிறாங்கன்றாங்க. அவங்க தரையிறங்கிறதுக்கு முன்பே அவங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க. இதுதான் ஆக்சுவல் ரீசனுமே கூட. நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம இப்போ அவங்க கிளம்பி போன உடனே இது அமெரிக்காவுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இஷ்யூ. ஏன்னா இவங்க வலினா போயிட்டு கெஞ்சற மாதிரி இருக்குது. இப்போ அமெரிக்கா வந்து கெஞ்சற மாதிரிக்கெல்லாம் இருக்குல்ல, ஏன்னா நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தான் ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கோம், முழுமையாக எங்கள் கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்கிற நிகழ்வுகளுக்கும் ஈரான் நடந்து கொள்ள விதம் வந்து வேறு விதமாக இருக்குது. ஏதோ அமெரிக்கா போயிட்டு பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு கெஞ்சற மாதிரியும், அவங்க பாகிஸ்தான் போனோடனே வேப்பா அவங்க விட்டுறதப்பா இழுத்து பிடிப்பான் வரேன் அவளை பிடிச்சி வைப்பான், அந்த சூழ்நிலை தான் இருக்கு. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, வரதுக்குள்ளே கிளம்புனதெல்லாம் பார்த்தா இனியும் நம்மள வந்து அமைதியா இருக்கக்கூடாதுன்னு இப்ப ட்ரம்ப் தரப்புல இருந்து ஒரு மெசேஜ் வருது. இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை வந்து நான் ரத்து செய்யறேன். பாகிஸ்தானுடைய குழு வந்து அவங்களோட பயணத்தை அங்கிருந்து கிளப்புறதுக்கு முன்பே நாங்க தான் டிசைட் பண்ணோம், நாங்க சந்திக்க விரும்பலன்றது நாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் பாகிஸ்தான் அங்கிருந்து கிளம்பியது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டா சொல்றாரு. பட் இதுல எனக்கு முரண்பாடு நிறையவே இருக்கு.
ஆனா எனக்கு இன்னொரு டவுட்டுமே இருக்கு. அப்ப விமானம் கிளம்புனதுல வெறும் விமானத்தை அனுப்புனீங்களா ஒரு சந்தேகம் ஒண்ணு. ஏன்னா அவங்க வந்து இறங்கவே இல்லைன்றாங்க, பாகிஸ்தான் தரப்புல இருந்து இறங்கவே இல்லைன்றாங்க. அப்ப வெறும் கிளம்புறதுக்கு முன்பே நீங்க வெற்று டைலாக் விட்டுருந்தீங்களா, இல்ல வந்த விமானம் பாதியிலே பறந்து போயிடுச்சுன்னா அப்படி பாதியில பறந்து போன மாதிரி எதுவுமே ஆதாரங்கள் கிடைக்கல. ஏன்னா எல்லா விமானத்தோட ட்ராக்குமே கிடைக்கும்ல. அப்ப இவங்க ஆளே அனுப்பாம சும்மாவே வரன்னு சொல்லி இருந்தாங்களான்ற ஆங்கிள் பார்த்துட்டு இன்னொன்னு சொல்றாரு, இனி வந்து ஃபோன் ஏதாவது நெகோசியேஷன் வரணும்னா என்கிட்ட ஃபோனில் பேசிக்கோங்க, நாங்கள் வந்து எப்போவுமே எங்கள் கை தான் அப்பர் ஹேண்டாக இருக்குது. ஈரான் விரும்பும் பட்சத்தில், எப்படி ஈரான் பேச்சுவார்த்தைக்கு விரும்பும் பட்சத்தில் எங்ககிட்ட ஃபோன் பேசலாம், இனி நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்காரவில்லைன்னு சொல்லிட்டு முழுமையாக கேன்சல் பண்ணுறாங்க. பட் அதே சமயத்தில் அது முழுமையாக நாங்கள் தடை விதிக்கிறோம், எங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் முழுமையாக எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும், பொருளாதார தடைகள் விதிக்கப்படும். இன்னைக்கு கூட அவங்களுடைய செக்ரட்டரி பெசன்ட் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, பொருளாதார தடையை விரிவுபடுத்தியிருக்காங்க, நிறைய வெளிநாடுகளுக்கெல்லாம் ஃபண்டிங் போயிருக்கு, அந்த வெளிநாடுகள் தொடர்புடைய நிறுவனங்கள் எல்லாத்தையும் நாங்கள் டோட்டலாக வந்து கேன்சல் பண்ணியிருக்கோம்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இனி பார்க்கலாம், இனி பேச்சுவார்த்தை முழுமையாக கேன்சல் பண்ணிட்டாங்க. அதற்காக தாக்குதலை நடத்த போகிறோமான்ற அறிவிப்பெல்லாம் கொடுக்கல. இன்னும் ஒரு அதான் நான் சொல்கிறேன்ல, எலெக்ஷன் வரைக்குமே நம்ம வெயிட் பண்ணலாம் அந்த தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள். அது வரைக்கும் ஈரான் தாக்கு பிடிக்கிறதா இல்லை ஈரான் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்கிறதா அப்படின்ற இன்னொரு ஆங்கிளையும் பார்க்கலாம். பட் இந்த ஷார்ட் பீரியடு வந்து இஸ்ரேல் எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, நேற்று ஹெஸ்போலானுடைய நிலைகளை குறிவைத்து மிகப்பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. மறுபடியும் ராணுவ டேங்க் வந்து உள்ள நுழையுது லெபனானுக்குள்ளார, தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்காங்க. பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நேற்று இரவு கூட விடிய விடிய தாக்குதல்களை பார்க்க முடிகிறது, மிகப்பெரிய அளவுக்கு தீவிரப்படுத்தி இருக்காங்க. ஸோ அப்போ ஒருவேளை அவங்க ஈரான் தாக்கல் நடத்துறதுக்கு முன்பு, இரண்டாம் கட்ட தாக்கல் நடத்துறதுக்கு முன்பு இங்கே ஒரு ஃபினிஷிங் வரணும்னு நினைச்சு பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அடுத்த நெக்ஸ்ட் மந்த் தான் அவர்களும் இந்த பக்கம் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு அவர்களோட சந்திப்பை வந்து உறுதி செஞ்சிருக்காங்க. அதே சமயத்தில் இஸ்ரேலில் பார்த்தோன்னா டெல் அவீவில் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள், நாட்டு லட்சக்கணக்கான மக்கள்லாம் இல்லை, ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நெதன்யாகு அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நிறுத்துங்கள், இந்த யுத்தத்தை உடனடியாக நிறுத்துங்கள் என்ற மாதிரிலாம் பயங்கரமான ஒரு போராட்டம். இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஈரானுக்குள்ள வந்து ட்ரம்ப்பை வந்து பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு, இனி எங்க ஆட்டத்தை பார்க்க போறீங்க, எங்களுடைய முழு சப்போர்ட் வந்து எப்பவுமே ஈரானுக்கு தான் இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்பிட்வீன் கேப்ல தொடர்ந்து இஸ்ரேலினுடைய ஸ்பையை நேற்று ஒரு 250 பேர்த்த அரெஸ்ட் பண்ணாங்க. அது இல்லாமல் இன்னைக்கு ஒரு 15 பேர்த்த கூட காலையில் வந்து விடிய விடிய அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஈரான் தரப்புல வந்து, குறிப்பிடத்தகுந்த விஷயம். இது ஒட்டுமொத்த நிகழ்வு எல்லாம் தாண்டி நேற்று மாலியில் என்ன நடந்ததுன்றது ஒரு வரைபடத்தோட நிகழ்க்கணும்னு விரும்புகிறேன் நான். இது மாலியில் நேற்று என்ன பண்ணுறாங்க, இந்த சிவப்பு கலர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிவப்பு கலர்லாம் இது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய இடைக்கால அரசாங்கம், அதாவது ஜுண்டா ராணுவம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி, கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ். அப்புறம் அந்த கத்திரிப்பூ கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, லைட்டாக நீல கலர் மாதிரி, அது எல்லாமே வந்து ஜமா நஸ்ரத் அல் இஸ்லாம் வா அல் முஸ்லிம்ஸ், JNIM அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இஸ்லாமிய இயக்கங்கள், பட் அது வந்து மிகப்பெரிய ஒரு தீவிரவாத இயக்கமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து நீல கலர் இருக்கு பாருங்க, ஒரு சின்ன லைட் நீல கலர் மாதிரி இருக்கும், அவங்க வந்து இஸ்லாம் ஸ்டேட் இன் கிரேட்டர் சஹாரான்னு சொல்லிட்டு ISEGன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து மஞ்சள் கலர் மாதிரி லைட்டாக இருக்கும், அவங்க வந்து போகோ ஹராம்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆன்டி கவர்மெண்ட் ஸ்டேட், இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து எந்தெந்த இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்கன்னு பாருங்க. இது எல்லாமே குறிப்பிட்ட பகுதியை தாக்கல் நடத்தியிருக்காங்க. அங்கே காட்டின்ற பகுதியில் உள்ள நுழைஞ்சிட்டாங்க, கவர்மெண்டுடைய ஃபோர்ஸே உள்ள நுழைஞ்சிருக்காங்க, மேலிருந்து கீழே வரைக்குமே. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒட்டுமொத்த ஏரியாவும் மேலிருந்து கீழே வரைக்கும் மாலியை வந்து நிலைக்குலைய வைத்திருக்காங்க. அடுத்த ஒரு தாக்குதலுமே வந்து பார்க்க முடிகிறது. ஸோ இந்த தாக்குதல்லாம் தாண்டி இன்னும் மாலி அரசாங்கம் தனது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கானா இல்லை, முழுமையாக இந்த JNIM இஸ்லாமிக் தீவிரவாதிகள் இருக்காங்க இல்லையா, அந்த பகுதியில், அதாவது குறிப்பிட்ட அந்த மாலியில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட தீவிரவாதிகளோட குழுக்களை தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் மாலி அரசாங்கம் ஏதோ எங்களோட கட்டுப்பாட்டில் வந்தது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், உங்களுக்கு இரவு பதிவில் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் RK சேனலில் இன்னும் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், அதெல்லாம் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும், அதனால் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறேன். அதே சமயத்தில் அங்கே இஸ்ரேல்னு வருது பாருங்க, உக்ரைன் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். உக்ரைன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அவங்களோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அவங்களோட எண்ணெய் கிடங்குகள், இது எல்லாமே குறிவைத்து தாக்கல் நடத்தியிருந்தாங்க. அதே சமயத்தில் உக்ரைன் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ரஷ்யானுடைய மிகப்பெரிய ஒரு ட்ரோன் ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரி ஒன்று அடிச்சிட்டாங்க.
ட்ரோன் ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரி அடித்து பெரிய இழப்புகள் நாங்களும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் நேற்று கொஞ்சம் உக்ரைன் கொஞ்சம் தடுமாறிட்டாங்க. அதற்கு தான் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் எல்லாமே உள்நாட்டு தயாரிப்பு தான், அவங்க தயாரிச்சது எல்லாமே வந்து அவங்களுடைய வான்தடுப்பு சாதனங்கள் ஒரே மாசத்துல இழந்துட்டாங்க, அவங்க கிட்டே இல்லைன்றாங்க. அமெரிக்கா கிட்டே இல்லை பாஸ், நாங்களா தயாரிச்சு தான் இப்போ தடுத்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நான் ஏன் அரபு நாடுகளை காப்பாற்ற முடியாது? இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அமெரிக்கா கிட்டே வான்தடுப்பு சாதனங்கள் இல்லாம நாங்க தான் போயிட்டு அரபு நாடுகளுக்கே உதவி செய்யறோம் பாஸ் அப்படின்றாரு. அப்ப நம்ம சூழ்நிலையை புரிந்து கொள்ள முடிகிறது. இவங்க 2ஆம் கட்ட யுத்தத்துக்கு போவாங்களா இல்ல எங்களை நம்பிதான் இருக்காங்களான்ற மாதிரி சொல்ல வராரு. சரி, இது இனி அமெரிக்கா பாடு அவருடைய பாடுன்னு நினைச்சுக்கிட்டு 2 இடத்துல, ஒன்று வந்து கொலம்பியாவில் ஒரு தாக்குதல், பேன் அமெரிக்கன்களை குறி வைத்து தாக்கல் நடத்தியிருந்தாங்க ஒன்று. இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா அயர்லாந்து, நார்த் அயர்லாந்து பகுதியில் ஒரு காவல் நிலையத்துக்கு வெளியில் ஒரு பெரிய ஒரு குண்டு வெடிப்பு. எத்தனை பேர் நோ இன்ஜூர்னு போட்டிருக்காங்க. ஒரு கார் என்ன பண்ணாங்க, ஹைஜாக் பண்ணி கொண்டு வந்து அயர்லாண்டில் நிறுத்தி பெரிய ஒரு குண்டு வெடிப்பை நிகழ்த்தியிருக்காங்க. இனி இது மாதிரியான சம்பவங்கள் அங்கங்கே நிகழமான்ற இன்னொரு கோணத்திலையும் யூகே தொடர்ந்து அமெரிக்காவோட நிலைப்பாடுக்கு வராதனால அர்ஜென்டினா வந்து டார்கெட் வச்சிருக்காங்க. அர்ஜென்டினா வந்து ஃபால்கன் ஐலாண்ட், இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபால்கன் ஐலாண்டை வந்து இதுக்கப்புறம் அர்ஜென்டினா நாங்கள் எங்களுக்குள்ள கொண்டு வர போறோன்றாங்க. அதை வந்து வெஸ்ட் ஃபால்கன், ஈஸ்ட் ஃபால்கன் சொல்றாங்க, பிரிப்பாங்க. அதுல நார்மலா என்னாச்சுன்னா, அர்ஜென்டினாவுக்கு சுதந்திரம் கொடுக்கும் போது யூகே என்ன பண்ணிட்டாங்க, அங்க ஒரு சில மக்கள் வந்து அங்கேயே உட்காரச்சிட்டாங்க, அந்த தீவுலேயே உட்காரச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் ஐநாவோட முறையிடுறாங்க அர்ஜென்டினா. ஐநாவில் முறையிட்டதுக்கு அப்புறம் ஐநா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, சரிப்பாங்க ஓட்டெடுப்பு நடத்துங்க. அந்த ஓட்டெடுப்பு நடத்தினதுக்கு அப்புறம் யாரு அங்க அதிகமா விரும்புறாங்களோ அது வந்து யூகேவுக்கு சொந்தம்னு சொன்னா யூகே கூட இருந்துக்கிட்டோம், இவங்களுக்கு சொந்தம்னா இவங்களுக்கு இருந்துட்டோன்றாங்க. அப்பதான் அர்ஜென்டினா ஓடி வந்து சொல்றாங்க, அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் அப்ப யூகே விட்டுட்டு போன மக்கள்லாம் இப்ப ஓட்டுக்கான ஐடி வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இப்ப எப்படி பாஸ் நாங்க ஜெயிக்கணும்னாங்க. அதே மாதிரி ஓட்டு எடுப்பு நடத்தினாங்க. 60% மக்கள் அது யூகேவோட இருக்கணும்னு ஓட்டு போட்டாங்க. அதனால இப்ப யூகே கிட்டே இருக்காது. எங்கேயோ இருக்கிற ஒரு தீவு, அர்ஜென்டினா பக்கத்துல இருக்கிற தீவு யாருக்கு சொந்தம்? யூகேவுக்கு சொந்தம். ஏற்கனவே அர்ஜென்டினாவுடைய மில்லை அவர்கள் வந்த உடனே நான் கண்டிப்பாக யூகேவுக்கு தொல்லை கொடுப்பேன், இந்த தீவுகளை கைப்பற்றியே தீர்வேன், அது என் மக்களுக்கு நன்மை கொடுக்கும் என்றெல்லாம் வந்து பயங்கரமா சொல்லி இருந்தார். ஆனால் கடைசியா அமெரிக்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுப்பான்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க சொன்னாங்க. இப்போ கொஞ்ச நாளாவே யூகே நடவடிக்கை கொஞ்சம் கோணையா நடக்கிறாங்க, கொஞ்சம் அமெரிக்காவுக்கு உடன்படலை. அதனால என்ன சொல்ல வராங்கன்னா, அர்ஜென்டினாவை ரைட் நீங்க போய் வேலையை ஆரம்பிங்க போங்க. அது இல்லாமல் இது இஸ்ரேலுக்கு ஒரு வாரம் இங்கேயே இருந்தார் இல்லையா, பிளான்ல எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. ஃபால்கன் ஐலாண்டை நீங்க மீக்கிற வழியை பாருங்க, கிளம்புங்க, உங்களுக்கு என்னென்ன உதவி வேணும் ஆரம்பிங்க போங்க அப்படின்னு இருக்காங்க. அதனால மெல்லை அவர்கள் இனி அந்த ஃபால்கன் ஐலாண்டை நாங்கள் வந்து கண்டிப்பா எடுத்துக்க போறோன்றாங்க. உலக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு எத்தனை வருஷம்னா ஒரு 4 டைம் பக்கம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி, ஒரு 3 டைமுக்கு மேலே ஆட்சியில் இருந்த கட்சி, அந்த நாட்டோட வளர்ச்சிக்கு எங்களுடைய முக்கிய பங்கு, அந்த நாட்டில் மக்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு சோறுமே வந்து நாங்கள் பார்த்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தது அளவுக்கு வந்து பேசியிருந்தாரு ஹங்கேரி விக்டர் ஓர்பன் அவர்கள். நாங்கள் இல்லைன்னா அவங்க யாருமே மக்களே இல்லை, நாங்கள் தான் ஹங்கேரி வந்து மீட்போம்ன்ற மாதிரிலாம், ஐரோப்பாவிடம் ஹங்கேரியை மீட்போம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர வேற உரை வந்து பயங்கரமா சொல்லியிருந்தாரு. ஆனா கடைசியில என்ன ஆச்சுன்னா, பார்லிமெண்ட்ல கூட ஒரு எதிர்கட்சி கூட இடம் கிடைக்கலையா அவரு. அதனால இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, நான் எங்க மகள் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க, பிசினஸை நோக்கி போறேன்றாரு. இதுதான் முதல் முறையா ஒரு பார்லிமெண்ட்ல எதிர்கட்சி பொசிஷன் கூட வராம வெளியேறது என்பது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹங்கேரியில பாஸ். அதுவும் கூடுதல் தகவல். இனி 3 ஆண்டுகளுக்கு தடை விதிக்க போறாங்களாம். H1B விசாவை 3 ஆண்டுகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறாங்களாம் அப்படின்னு அவங்களுடைய பார்லிமெண்ட்ல அமெரிக்கா கொண்டு வர போறாங்களாம். அப்படின்னா இனி இந்திய ஐடி பயனாளர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு முடிக்கிறேன். நான் யாருக்கு ஆபத்துன்றதை நீங்க உணர்ந்திருப்பீங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.